இன்னைக்கு வந்து டே 29. என்னடா டே 29 சொல்லி யாரா புதுசா பண்ணி அவங்களுக்கு சொல்லிக்கிறேன். அது வேற ஒன்றும் இல்லை, 75 நாள்ல 1 lakh சம்பாரிச்சே தீரணும். பெட்ரோல் செலவுலாம் போய், சாப்பாடு செலவுலாம் போய், எல்லா செலவும் போய் 1 lakh நம்ம கையில இருக்கணும்னு நினைக்கிறேன். 1 lakh நம்ம கையில இருக்கணும்னு சேலஞ்ச் நம்ம போராடிக்கிட்டு வரோம். காலையில ரொம்ப வாய்க்கொள்ளாது, அது வேற ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தூக்க கலகம் தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதில் நம்ம போராடிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து டே 29. கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு தெரியாது, பட் நம்ம 100% கொடுப்போம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. சரி மகேஷ், நீ டைம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் 6:11 ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியுதா? தெரியும், 6:11 ஆயிடுச்சு. என்னடா மகேஷ் 6:11 ஆயிடுச்சு இன்னும் போய் ஆன் பண்ணாமல் இருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டீங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம ஆன் பண்ணி கரெக்டாக 40 நிமிஷம் ஆகுது. உங்களுக்கு தெரியுதா? இருக்கா காமிச்சாரு, இந்த பாரு, நம்ம ஆன் பண்ணி கரெக்டாக 40 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு ஆட்டோ கூட போடல. என்ன ப்ரோ எத்தனை மணிக்கு ஆன் பண்ணி கேட்டால் கரெக்டாக 5:30 மணிக்கெலாம் ஆன் பண்ணிட்டு வரவில்லை, 5:31 டைம்லாம் ஆன் பண்ணிட்டேன். நம்மளுக்கு வெற்றியோ தோல்வியோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம போராடி 100% கொடுத்து பார்ப்போம். ஸோ வீட்டில் இருந்தாலே ஆர்டர் வரும். ஏன்டா நம்ம இப்போ வீட்டில் தான் ஆர்டர் வரும் கேட்டால், இங்கே தான் பக்கத்தில் நிறைய ஹோட்டல் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம 5 மணிலாம் ஆன் பண்ணி நம்ம ஹோட்டலில் பயிரெல்லாம் போய் நின்று பார்த்துட்டோம். பட் என்னதான் இருந்தாலும் ஆர்டர் வரணும்னு இருந்தால் தான் வரும். மற்றதான் போக கட்டி மட்டும் எத்தனை ஆர்டர் பண்ணணும் அத்தனை மணி தான் வீட்டிலேருந்து கிளம்புவேன். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் எடிட்டிங் வேலை இருக்கு. ஒரு இந்த கோப்ரோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோப்ரோவில் இருக்க சில ஃபுட்டேஜில் நம்ம ஐஃபோனில் ஏற்றி கொஞ்சம் எடிட்டிங் வேலை இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க போகிறேன். ஆர்டர் தான் நான் போக போகிறேன். சரி ஓகே, அது மாதிரி நான் போய் குளிச்சுட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு, இல்லை ப்ரஷ்லாம் பண்ணிட்டேன். அந்த விஜய் சார் சொல்லுற கத்தி படல அந்த மாதிரி சொல்லலான்னு பார்த்தேன். நான் போய் குளிச்சுட்டு ப்ரஷ் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஸோ கைஸ், டைம் கரெக்டாக 6:36 ஆகுது. ஃபேன் வேறு ஓடுது, இருந்தாலும் நான் லவுடாக பேச உங்களுக்கு கேட்கும். டைம் என்ன கரெக்டாக 6:36 ஆகுது. இன்னும் நம்மளுக்கு ஒரு ஆர்டர் கூட போடல. இருங்க, சரி விடுங்க வரல, உங்களுக்கு தெரியல. 6:36 இன்னும் ஒரு ஆர்டர் கூட போடல. 20 ரூபா சர்ஜில் தான் இருக்குது. ஸோ நம்ம ஆன் பண்ணி கிட்டத்தட்ட 1 hour 6 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் வந்து ஒரு ஆர்டர் கூட போடல. ஒரு வேலை ப்ரோ இந்தியாவில் ஆர்டர் போட மாட்டாங்க ப்ரோ, நீங்கள் வெளில போகலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் ஹோட்டல்லேயே போய் அங்கே நின்று இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஆர்டர் வரணும்னு அதெல்லாம் வரும். அதுவும் இல்லாமல் இங்கே தான் பக்கத்தில் தான் ஹோட்டலு. ஸோ ஆர்டர் ஏன்னா நம்ம சில டைம்ல 5:30 மணிக்கு போய் ஆன் பண்ணியிருப்போம், ஆனால் 7:30 மணிக்கு தான் ஆர்டரே போட்டிருப்பாங்க. ஸோ நேற்று கூட நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை எபிசோட் பார்த்துருப்பீங்க, நம்ம காலைல 6:30 மணிக்கு ஆன் பண்ணியிருப்போம், 8:30 மணிக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆர்டரே போட்டுருவாங்க, 2 ஆர்டர் கழிச்சு. ஸோ அதெல்லாம் போட்ட உடனே தான் பொருள் போகணும். அதுக்கு கொஞ்சம் எடிட்டிங் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இன்னமும் அதான் பண்ண போகிறேன். சரி இல்லை, நான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் எப்போ தான் போகிறாங்கன்னு சொல்லி பார்த்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஜாலியாக உட்காந்து இந்த பாதாமை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது. 6:15 ஆன் பண்ணி இன்னும் ஒரு ஆர்டர் கூட போடலையா? அப்போ அரை ஹவர் ஆச்சு, இன்னும் ஒரு ஆர்டர் கூட போடல. நான் ஆன் பண்ணி 1 hour மேலே ஆச்சு. நான் போடவே இல்லை. ஜாலியாக பார்த்துட்டு இருக்கேன். நான் வீட்டில் ஜாலியாக பார்த்துட்டு விளாக் பண்ணிட்டு தான் இருக்கேன். வீட்டில் போய் எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக 7:15 ஆர்டர் போட்டிருக்காங்க. சர்ஜினா தூக்கிட்டாங்க வரல. கரெக்டாக 7:15 ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. எவ்வளோ ஆர்டர்? 26 ரூபா ஆர்டரு. 4.5 கிலோமீட்டருக்கு 26 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ கைஸ், நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புறோம். அங்கே பாருங்கள் ஒரு அழுக்காடு நான் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ கைஸ், நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். என்ன ஆச்சுன்னா ஆர்டர் வந்துச்சு இல்லை, கொஞ்ச நேரம் சாப்பிட்டு போகலான்னு சொல்லி சாப்பிட்டே போயிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி நான் சாப்பிட்டேன். ஒரு கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. தெரிஞ்சு ஸ்விக்கிலேருந்து கால் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். 4 நிமிஷம் ஆயிடுச்சுனாலே கால் பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் லாஸ்ட் டைம் டக்குன்னு கிளம்பில 2 நிமிஷம் சாப்பிட்ருப்பேன் டக்குன்ட்டு. நான் கோப்ரோ பேட்ரி அதெல்லாம் எடுத்து தேடி கரெக்டாக வைக்கிறதுக்கு டைம் ஆகி போச்சு. இல்லை இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெரிஞ்ச இடம் தான். டக்குன்னு போய் பிக் பண்ணிட்டு டப்புன்னு நம்ம ட்ராக் போயிடலாம். சரி ஒரு நான் ஆர்டர் பிக் பண்ணிட்டு போக கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், இங்கே தான் ஃபஸ்ட்டு பிக்கப்பு, மயிலாப்பூர் ஃபில்டர் காஃபி. கைஸ், ஒரு வழியாக நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் பிக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். டைம் கரெக்டாக 7:43 ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம தான் லேட்டுன்னு பார்த்தா அந்த ஹோட்டலில் நம்ம போனதுக்கப்புறம் தான் அந்த காஃபியே ரெடி பண்ணுறாங்க, ஃபில்டர் காஃபி. ஸோ கைஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் பிக் பண்ணி தான் போய்கிட்டு இருக்கோம். நம்மளால் எவ்வளோ சீக்கிரமாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக கொடுத்துடலாம். ஒரு சில இந்த ஆர்டர் சர்ஜிலேயே போட்டு தான் நல்லா இருந்திருக்கும். பட் சர்ஜி எடுத்ததுக்கப்புறம் லேட்டாக போடுறாங்க. நான் சிந்து வேர்வையெல்லாம் படிக்கட்டு, ஜெயிக்கத்தான் வந்தேன் நான் புறப்பட்டு, மிஸ் ஆகி போகாது நான் தொட்டு, மச்சான் என் பக்கம் நீ நின்னா சமையிட்டு, நான் சிந்து வேர்வையெல்லாம் கடலாக்கி அதில் கப்பலை ஒட்டு வேண்டா. ஸோ கைஸ், இப்போ நம்ம செகண்ட் ஹேண்ட் தான் பிக் பண்ண போயிட்டுருக்கோம். 39 ரூபா எவ்வளோ போட்டிருக்காங்க ஒரு. ஸோ கைஸ், இப்போ என்ன ஆச்சுன்னா பெட்ரோல் வந்து விட்டு அடிக்குது. இப்போ நின்றோம் கண்டிப்பாக. ஸோ கஸ்டமர் லொக்கேஷன் இப்படி போய் இவ்வளோ போகணும். ஆனால் பெட்ரோல் பேங்க் இப்படி போய் மறுபடியும் இங்கே தான் பெட்ரோல் பேங்க் இருக்குது. பேசாமல் ரிட்டன் போய்ட்டு பெட்ரோல் போட்டு வந்தோம் ஒரு. ஏன்னா போய் நின்று போச்சுன்னா அச்சோ ஸ்டார்ட் ஆகலை. ஒரு பெட்ரோல் காலியாக போச்சு. சரி முன்னாடியே போட்டிருக்கணும். சரி வாங்க ஒரு தள்ளியிலே போ. இதான் கஸ்டமர் வீட்டு பேக் சைடில் இருக்குது. நம்ம மறுபடியும் ரிட்டர்னே போகிறோம். ஏன்னா அவங்க தள்ளின்னு போய் அவ்வளோ தூரம் கொடுக்க முடியாது ஒரு. ஸோ கைஸ், இன்னும் கொஞ்சம் தூரம் தான்.
நம்ம தள்ளு போயிடலாம். ஸோ கைஸ் பாருங்கள், நம்ம எவ்வளோ பெட்ரோல் போட்டுக்கோன்னா 257.10 2 லிட்டர் ஒரு 1 கிலோ ஒரு. இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தால் பயங்கரமாக குளிச்சு விட்டுச்சு. ரொம்ப விசுவாசியாக இருக்குது போல இது அவங்க எஜமான்களுக்கு. பட் நம்மளும் பயமுத்திருச்சு விடல. நம்ம ஒரு 4-5 பொருள் வேறு எடுத்து போனோமா. அப்புறம் இந்த ஹெல்மெட்டை வேறு தலையில் போட்டு போனேன். இங்கே விஷயம் யாருனா தூக்கின்னு போடுவாங்கன்னு சொல்லிட்டு அது திருட நினச்சிச்சு போல. ஹெல்மெட்லாம் போட்டு வரான், இவன் திருட இவனை குலைச்சிடலாம் அப்படின்ட்டு. வரும்போது எதுவும் குலைக்கல, கையை பார்த்துச்சு, கையில் என்ன எடுத்து நான் திருடி போகிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் இது சொல்ல சரி இல்லை. இப்போ நம்ம 2 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் மற்ற நான் போக கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் டைம் கரெக்டாக 8:58 ஆகுது. இந்த டைமில் தான் கரெக்டாக நம்ம 3ஆவது ஆர்டர் போட்டிருக்காங்க ஒரு. இந்த ஹோட்டலில் தான் பிக்கப் வேணால் யாருமே காணுமே. ப்ரோ 3909ண்ணா. இந்த டெலிவரி எங்கே போட்டிருக்காங்க? என்ன ப்ரோ RFI V4 வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க, உங்களால் முடியுமா? எப்படி ப்ரோ உங்களுக்கு சுச்சுவேஷன் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆக்சுவலாக சுச்சுவேஷன் ரொம்ப 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 மோசம் தான். நான் RFI V4 வாங்குறதுக்குலாம் இப்போதைக்கு நான் அவ்வளோ சீன்லாம் நம்மளுக்கு கிடையவே. என்ன ப்ரோ எல்லாருமே RFI V4 வச்சுருக்காங்களே, உங்களுக்கு என்ன ப்ரோ ஏன் ப்ரோ நீ வாங்க மாட்டீங்க அப்படின்னு கேட்டால், ஆக்சுவலாக நம்ம சுச்சுவேஷனே வேறு வருது. நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை தாண்டி இந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கு எப்படி ப்ரோ எடுக்க முடியுமா உங்களால் கேட்டால் கண்டிப்பாக எடுக்கலாம் அவரோட. ஏன்னா நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பசங்க இந்த மாதிரி சின்ன ரிஸ்க் எடுத்து தான் வாழ்க்கை அடுத்த கட்டுக்கு எதனா பண்ண முடியும். இப்போ பாருங்கள், கோப்ரோலாம் என்னால் வாங்க முடியும் நான் நினச்சி கூட பார்த்ததே இல்லை. கோப்ரோலாம் நம்மளால் வாங்க முடியாது ராமகேஷ். ஸோ நம்மளாம் இதெல்லாம் இந்த மாதிரி மோட்டோ பைக்லாம் நம்ம ட்ரை பண்ண வேணாம், நம்மளால மோட்டோ பைக்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இல்லைடா மகேஷ் நம்மளால் கோப்ரோலாம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சேன், வாங்கிட்டேன். அதேமாதிரி ஐஃபோனு, இந்த ஃபோன் வேறு ஒரு ஃபோன் வச்சுருந்தேன், ரிப்பேர் ஆயிடுச்சு. அந்த ஃபோன் ரிப்பேர் ஆச்சதுக்கப்புறம் நான் வேறு ஒரு ஃபோன் வாங்கிக்கலாம், 10,000 ரூபா கொடுத்து ஆல்ரெடி வேறு என்ன ஃபோன் வாங்கிக்கலாம் பெஸ்ட்டு ஃபோனாக பார்த்து அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்தேன். ஸோ டக்குன்னு வந்து இல்லைடா மகேஷ் நம்ம வாங்கலாம்டா, இதெல்லாம் என்னடா தப்பு இருக்குது, நம்மளாலே முடியும்டா ஐஃபோன் வாங்கிடலாம் அப்படின்ட்டு ஐஃபோனை வந்து வாங்கிட்டு வரல. இஎம்ஐ போட்டு தான் வாங்கிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் மேலே இஎம்ஐ நம்ம கட்டியாச்சு, இன்னும் கொஞ்சம் மாதம் தான். ஸோ அதை நம்ம கட்டியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம ஐஃபோன் இருந்தாலும் நம்ம சேனல் நல்லா vlog போட முடியுது. ஸோ அதே மாதிரி இப்போ RFI V4 வாங்கணும்னு சொல்லி ஆசை வச்சுருக்கேன். கண்டிப்பாக அதையும் வாங்கிடுவேன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ உறவுகளே டைம் என்ன கரெக்டாக 11 ஆச்சு. இந்த டைமில் நம்ம 5ஆவது ஆர்டர் பார்க்க வந்திருக்கோம். இப்போ நான் எங்கே இருக்கேன்னா கரெக்டாக பாய்க்கல்ல தான் ஒரு இருக்கேன். பாய்க்கல்ல தான் ஒரு பிக்கப்பு. அந்த ஹோட்டல் பேர் சென்னை தர்பார்னு ஒரு ஹோட்டலு. இப்போ அங்கே தான் நான் பிக்கப் வெயிட் பண்ணிட்டு ஒன்று ஃபுட் ரெடி ஆகல உறவுகளே. இந்த டைமில் எடிட்டிங் பண்ண போகிறேன். அப்புறம் நம்ம உறவுகள் யாருன்னா பாய்க்கல்ல இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், நம்ம மீட் பண்ணலாம். ஸோ உறவுகளே இந்த ரோடெலாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது. எங்கள் ஊர் காஞ்சிபுரம் கிராமம்லாம் இந்த பக்கம் இந்த மாதிரி தான் இருக்கும். எங்கள் பாட்டி விடப்பா அதெல்லாம் எங்கள் எப்பயோ கட்டின மாதிரி இருக்கிறவங்களே, பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ எங்கள் ஊர் காஞ்சிபுரம் ஞாபகம் தான் வருது இந்த மாதிரி ரோடுக்கெலாம் போகும்போது. பட் நல்லா இருக்குது, ரைட் ஜாலியாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் ஒன்று என்னன்னா தண்ணி பேக்கில் வச்சுக்கணும் இல்லை, தண்ணி மட்டும் இருந்தால் எங்கள் தண்ணி தாக்கத்தான் நம்ம குடிச்சிட்டு போகலாம். ஸோ கைஸ் நம்ம நைட்டு இந்த ரோட்டில் தான் நீ போனோம், பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி இருக்கும் தெரியுமா ஒரு நைட் டைம் இங்கே. ஸோ திடீர்னு ஒரு 5-6 பேர் திடீர்னு வந்து பைக்குக்கு பிடிக்க போனால் கூட யாரும் கேட்கு. சுத்தமாக அவ்வளோ இருட்டாக இருக்குது இந்த ரோடு. இங்கே ரோடெலாம் போட்டுருக்காங்க, லைட்லாம் போட்டுக்கலாம், லைட்லாம் சுத்தமாக எதுவுமே கிடையாது ரோடு. ஸோ நானே அன்றைக்கி வந்து தனியாக போயிட்டு இருந்தேன். பட் நம்மகிட்ட கேமரா என்ன நடந்தாலும் பைக்கு தானே திருட்டி போச்சுன்னா பார்த்துக்கலாம். ஆனால் மூஞ்சி கூட எங்கே இருந்து தெரிய போகுது. டேடி என்னடா திடீர்னு அப்படி ஓடி வருது. ஒரு நிமிஷத்தில் ஜர்க்காகி போச்சு. அந்த மாதிரி லைட்டு கிட்டலாம் போடலாம் இல்லை இங்கெல்லாம். ஸோ இது என்ன ஃப்ளாட்டு, சிங்கெல்லாம் கூட லைட் அன்றைக்கி நைட்டு எரியவே இல்லை ஒரு. ஸோ இது உள்ள மக்கள் வாழ்கிறாங்களான்னு தெரில. இப்போ தான் ஃப்ளாட்டே போட்டிருக்காங்க போல். சுத்தமாக இந்த லைட்டிலலாம் ஓட்டவே முடியாது. ஸோ நைட் டைம் அப்படிங்க ஆர்டர் நிறைய போடுவான்னு நினைக்கிறேன். இனிமேட்டு நம்ம பைக் கடை தானே பார்க்கலாம் எப்படி தான் இருக்குன்னு சொல்லி. ஸோ கைஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:52 ஆகுது. இந்த டைமில் மொத்தம் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணிருக்கோம், 285 ரூபா தான் ஒரு நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம எத்தனை ஹவர் லாகின் இருந்திருக்கோம்னா 6 ஹவர் லாகின் இருந்திருக்கோம். 6 ஹவர் 21 நிமிஷம் 6 ஹவர் 21 நிமிஷம் இருந்து நம்மளுக்கு வெறும் 285 ரூபா தான் கிடைச்சிருக்கு. பட் நம்ம வீட்லேயே வந்து 1 ஹவர் 5:30 மணிலாம் ஆன் பண்ணியிருப்போம். 6:30 7:30 மணி மாதிரி தான் 2 ஹவர் நமக்கு ஆர்டரே போடல சுத்தமாக. சரிடா மகேஷ் எங்கடா நின்றுக்கிட்டு இருக்குன்னு கேட்டால் எங்கே நின்றுக்கிட்டுன்னு எனக்கே தெரில உறவுகளே. ஸோ பாய்க்கல்லேருந்து ஒரு ஆர்டர் எடுக்க வந்தேன், அப்படியே போகிற வழியில் அப்படியே நின்றுட்டு இருக்கேன். நைட் டைமில் இங்கே தான் ஒரு மாதிரி செம்ம இருட்டாக இருக்கும். நீ வரும்போது நான் நம்மளுடைய மோட்டிவேஷனல் சாங் கேட்டு போயிட்டு இருந்தேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு அந்த சாங் போட்டுருந்தேன். ஒரு மாதிரி ஃபீலிங்காக ஜாலியாக இருந்துச்சு. அதுவும் நிலா வெளிச்சத்தோட அப்படியே போயிட்டு இருந்தால் ஒன்றும் செம்மையாக இருக்கும். திருவுருவில் ஸோ அதான் இவ்வளோ தான் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ என்னன்னு சொல்லி தெரியல. நம்ம எதிர்பார்த்தது போரூர் ஜோனு, ஆனால் போரூர் ஜோன் கிடைக்கல. அது கிடைச்சா நல்லாயிருக்கும் போரூர் ஜோனு. பார்க்கலாம், நீ 4 மணிக்கு ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச என்ன தான் இந்த 3 ஜோனை மாற்றி கொடுத்துருக்காங்க. பட் நம்ம அன்றைக்கி போய் அப்ளை பண்ணி விட்டோம்ல, அன்றைக்கி 4 ஜோன் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அது இன்றைக்கி 4 மணிக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம 4 மணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் 3.0 ஐடி சேருங்க ப்ரோன்னு சொல்லி ஒரு ப்ரோ சொன்னாங்க. 3.0 அந்த ஐடியும் வந்து நான் ட்ரை பண்ண போகிறேன் இதுக்கப்புறம்.
அந்த ஐடியா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வந்து ட்ரிப்பு கணக்கு எப்போ ஆன் பண்ணலாம் எப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் 2 ஷிஃப்ட் மட்டும் கம்ப்ளீட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஷிஃப்ட் தான் நல்லா இருக்கும்னு சொல்லி எனக்கு தோணுது. அது வந்து ஒரு நாளுக்குள்ளே அத்தனை ஆர்டர் முடிக்கணும் அப்படின்னு இருக்கு நினைக்கிறேன். அப்போ நான் கண்டிப்பாக முடிச்சுட்டு தான் நான் போவேன். அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்கலாம் அந்த இதுவும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவர்களே. சரி அவர்களே, நான் இங்கே இருந்தால் ரொம்ப போர் அடிக்கும். நான் போக போக டைம் ஆஃபும் பண்ணி விட்ருவாங்க. நான் போக போக கண்டினியூ பண்ணுறேன். வாங்க போகலாம். இந்த கோப்ரோவில் வந்து பேட்டரி கம்மியாயிடுச்சு. பேட்டரி போயிடுச்சு. மறுபடியும் பேக்லேருந்து ஒரு பேட்டரி எடுத்து மாற்றணும். நான் வந்து அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன் வரல. ஓகே. ஸோ கைஸ், நம்ம இந்த ஆறு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போனோம்ல. இந்த ஆறுக்கு சர்ஜிலாம் கிடையாது. வெறும் 34 ரூபா போட்டிருக்காங்க. எத்தனை கிலோமீட்டர் சரியாக பார்க்கல வரல. ஸோ 6 கிலோமீட்டர் சம்திங் வந்துச்சு. 34 ரூபா தான் போட்டாங்க. நம்ம பாருங்கள், என்னத்துக்கு போர் ஜோன் தான் என்னத்துக்கு சர்ஜி இருந்திருக்கும். நம்ம என்னத்துக்கு போர் ஜோன் போயிருக்கலாம். ஆனால் நான் எதிர்பார்த்து போர் ஜோன் கிடைக்கணும்னு சொல்லி நினச்சேன். ஆனால் போர் ஜோனை தவிர மற்ற 3 ஜோன் கிடச்சிருக்கு. மற்ற 2 ஜோன் கிடச்சிருக்கு. அதுதான் இயற்கை. ஸோ கைஸ், டைம் என்னன்னா கரெக்டாக 12 ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் இன்னொரு ஆர்டர் போட்டிருக்காங்க. இப்போ எவ்வளோ ஆர்டர் வேணால் 95 ரூபா போட்டிருக்காங்க. ஒரு 95 ரூபா ஆர்டரு, 15 ரூபா சர்ஜி போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பாய்க்கல்ல தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சர்ஜி போட்டோடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பரவாயில்லையப்பா. ஆனால் ஒரு நம்ம போர் ஜோன் மட்டும் தான் எப்பயுமே சர்ஜி இல்லை. நம்ம காலையிலே போயிருந்தேன். எனக்கு இன்னத்தில் ஒரு 400 ரூபா 500 ரூபா பார்த்துக்கலாம். சரிடா மகேஷ், இப்போ எங்கடா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டேன். இங்கே ஒரு ஹோட்டல் சொன்னல 95 ரூபா ஆர்டர்ட்டு, அந்த ஹோட்டலில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டைமிங் போட்டிருக்காங்க. டைம் கரெக்டாக 12:09 ஆகுது. 12:15 தான் ரெடியாகும்னு சொல்லி போட்டிருக்கு. என்னடா மகேஷ், அப்போ பைக்கில் சில விஷயங்கள்லாம் விட்டு வந்துட்டு கேட்டால் இல்லை, கீழே ஒரு வாட்ச்மேன் இருப்பாங்க, அவங்க பார்த்து இறங்கியிருக்காங்க. அதனால செம்ம பாசிட்டிவான மனிதராக இருக்கார் அவரில். அவர் பேசுறது தான் கோப்ரோவில் ரெக்கார்ட் ஆகிருக்காரு. ஆஃப் பண்ணிட்டேன் எல்லாத்தையும். கேமராவே பேட்டரி இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு. அப்படியே விட்டேன். சரி ஒரு இந்த டைமில் எடிட்டிங் பண்ணோம். எடிட்டிங் பண்ணிட்டு போக வேணும் பண்ணுறேன். என்ன பண்ண போறீங்கன்னா நீங்கள் பண்ணினா எனக்கு சேனல் அனுப்பிச்சி விடுங்க. லிங்க் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் சேனல் ஆரம்பிச்சிங்கன்னா எனக்கு அனுப்பிச்சி விடுங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே, போய்ட்டுறேண்ணா. கைஸ், இப்போ நம்ம அந்த ஆர்டரை பிக் பண்ணிட்டோம். 95 ரூபா ஆர்டரு. இப்போ எங்கே போட்டிருக்காங்கன்னா நம்ம ஜோன்லேயே போட்டிருக்காங்க இல்லை, கோல்டன் அப்பியரன்ஸுக்கு. இப்போ அந்த வாட்ச்மேன் பார்த்தீங்களே, அவர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபராக மாற போகிறாரு. யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்னதுக்கு இது கேமரா அப்படிலாம் கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆனால் இந்த மாதிரினா யூடியூப் சேனல் இந்த மாதிரி 25 நாள் 1 லேக் பண்ணு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுதானே இந்த கேமரா ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்படிங்களா, ஓகே 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 ஓகே, நான் பார்த்தேன் யூடியூப் சேனலு உங்கள் பேக்லேயே போட்டிருக்கேன், அப்பயே பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, இன்னும் எத்தனை நாள் ஆயிருக்கணும், எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு சொல்கிறதுக்கே கூச்சமாக இருக்கிறது. ஏன்னா 29 நாள் ஆகுது. இப்போ தான் நம்ம 21,000 சில்லறையோ சம்திங் பண்ணியிருக்கோம். 3 வாரம் வீக்லேயே விட்டோம் அந்த ஜோனில் இருந்ததுனால. சொன்னேன், சொல்கிறதுக்கே கூச்சமாக இருந்தது. ஆனால் இந்த மாதிரி நான் இவ்வளோ தான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். 29 நாளில் 21,000 தானே வந்திருக்கு. சரி, கம்மி பட்சம் இவ்வளோ நான் வந்திருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அப்படிங்களா, இன்னும் 79,000 இருக்குது அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால பாசிட்டிவாக நல்ல மனிதராக தான் இருந்தது. சும்மா ஃபண்ணுக்காக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு செம்ம சிரிப்பு வந்துச்சு. அச்சோ, என்னடா அது இன்னும் 79,000 எப்படா பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. இன்னும் 50 நாள், இன்னிலேருந்து கரெக்டாக 50 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 50 நாள்லாம் இல்லை, இன்னும் 48 நாளோட சம்திங் தான் ஒரு இருக்குது. ஸோ இன்னும் இந்த வாரம் இன்னியோட கரெக்டாக 7 வாரம் இருக்கு ஒரு. இந்த வாரம் இல்லாமல் இன்னும் 6 வாரம் இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன தான் நடக்க போகுது அப்படின்ட்டு. இல்லை, அப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுன்னு தோணுச்சுன்னா உடனே பண்ணுங்க. ஒரு லேட் பண்ணாதீங்க. எதுவுமே வந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு அதெல்லாம் நிறைய டைம் ஆகும். அது இல்லாமல் நம்ம கீழேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம எல்லாம் மேலே போயிடணும், நம்மள மாதிரி பசங்க. ஆனால் பண்ணணும்னு தோணுச்சுன்னா உடனே பண்ண ஆரம்பிங்க ஒரு. ஸோ அதனால் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். நான் பண்ணணும்னு தோணுச்சுன்னா சீக்கிரமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். சரி, ஓகே. அடுத்த வாட்டி நம்ம இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டு மாதிரி ஆகிட்டார் ஒரு. ஆக்சுவலாக அதுக்குமே நல்லா சிரிச்சிட்டு பேசிகிட்டு இருந்தோம் போகும்போதும். சரி, அதுக்கப்புறம் வந்து கொண்டாந்து கழிச்சு பேசியிருந்தேன். அப்புறம் பேட்டரி மாற்றி தான் இப்போ நான் மறுபடியும் பேச ஆரம்பித்தேன். எஸ், அந்த பாசிட்டிவான மனிதர். அப்புறம் பேக்கில் வச்சுட்டு போயிருந்தேன் ஒரு. ஆனால் பேக்கே பார்த்துனா பேக்கில் வேறு இது நான் கொஞ்சம் பயமாக இருக்குண்ணா, நீங்கள் பார்த்துக்கலான்னு கேட்டேன். தம்பி, நான் 10 மணி நேரம் இருப்பேன், உங்கள் பேக்குக்கு நான் பொறுப்புவா, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக சொன்னாங்க. அதனால தைரியமாக நான் போனேன். மேலே இருந்து கீழே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா அங்கே இல்லை. வெறும் டக்குன்னு பக்குன்னு ஆயிடுச்சு, என்னடா அண்ணன் இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் உள்ளேருந்து பார்த்துட்டு, தம்பி நான் இங்கே இருக்கேன்ப்பா, கலப்படிங்க, பேக்கில் எதாவது அப்படின்ட்டாரு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். பாசிட்டிவான மனிதர், நல்ல மனிதர் அவர். ஸோ கைஸ், தொண்டை வேறு செம்மையாக வற்றி போச்சு. ஸோ இந்த டைமில் நான் என்ன பண்ண போகிறேன்னா லெமன் ஜூஸ் தான் ஒன்று குடிக்கலான்னு இருக்கேன் ஒரு. ஸோ லெமன் ஜூஸ் கடை அங்கே ஒன்று இருக்குது. சரி, அங்கே போய் ஒரு லெமன் ஜூஸ் குடிப்போம். அதுவும் 20 ரூபா லெமன் ஜூஸ் ஒரு. 20 ரூபாய்க்கு எவ்வளோ லெமன் ஜூஸ் தேவை தருவாங்க. நான் உங்களுக்கு காட்டுறதுக்கு எனக்கு அங்கே தான் போயிட்டுருக்கேன் குடிக்கிறதுக்கு. கைஸ், டைம் கரெக்டாக 12:33 ஆயிடுச்சு. ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, அங்கே இருக்காங்க பாரு. வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தாகம் வேறு செம்மையாக எடுக்குதா. சரிங்க, ரெடி ஆகிட்டு உடனே காட்டுறவர் உங்களுக்கு ஒரே கிளாஸ் இவ்வளோ பெருசாக ஊற்றிடுவோம். இங்கேருந்து ஐயோ கைக்கு வேறு காட்ட முடியல. இங்கேருந்து இவ்வளோ இருக்கும் கிளாஸ். சரி, வரட்டேன், நான் வந்தானே கண்டிப்பாக பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கு.
காகத்தில் குடிக்கும் போது வர சுகம் இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் நான் ஆர்டர் பண்ணிட்டேன், ஆனால் குடிக்கவே முடியல. நான் இன்னைக்கு குடிச்சிருவேன் கண்டிப்பா. ஸோ கைஸ் கண்டிப்பாக சொல்கிறேன், 20 ரூபாய்க்கு சம ஒட்டு வருது. ஸோ கைஸ் எப்படி ஒரு குடிச்சு முடிச்சிட்டேன். சம தாக்கம் எல்லாம் குடிச்சு முடிச்சிட்டேன். ஸோ கைஸ் நம்ம 20 ரூபாய்க்கு எப்படியே குடிச்சு முடிச்சிட்டோம் வெற்றிகரமாக. இருங்க அந்த ப்ரோ கிட்ட தேங்க்ஸ் சொல்லி கொடுத்துட்டு போயிடலாம். ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. கைஸ் சத்தியமாக சொல்கிறேன், வயிறே குளிர்ந்து போச்சுருவில்லே. ஸோ என்னதான் நம்ம காசு கொடுத்து குடித்தாலும் அவர் நான் செமையாக வாழ்த்திட்டேன், நல்லா இருங்க ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ அப்படின்ட்டு. இந்த கடை எங்கே இருக்குன்னா ரெட் பாக்ஸ்க்கு ஆப்போசிட்டாக தான் இருக்குது. மறக்காமல் வந்து குடிச்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் ப்ரோ அந்த கடைக்கு ப்ரொமோஷனாக உங்களுக்கு காசு தருவாங்களா கேட்டால் காசுலாம் கிடையாது, ஜஸ்ட் தெரிஞ்ச விஷயங்கள். ஸோ நல்லா ஒர்த்தான நல்ல கடையை வச்சு ரன் பண்ணிட்டுருக்காங்க. நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் வரல, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ கைஸ் அந்த ஆர்டர் கொடுத்து முடிச்சோடனே இன்னொரு ஆர்டர் போட்டாங்கப்பா. 14 கிலோமீட்டருக்கு 142, 30 ரூபா டிப்ஸு. ஸோ கைஸ் இப்போ ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்கல்ல 142 ரூபா, 14 கிலோமீட்டருக்கு மொத்தம் பிக்கப் ட்ராப் எல்லாம் செய்யுது. போகிற வழி தான் நான் பிக்கப்பு. ஸோ ஆனால் எங்கேயோ போகுது ஒரு நான் இது வரைக்கும் போனதே இல்லை அந்த இடங்கள்லாம். அங்கே போகுது 142 ரூபாய்க்கு. திரும்ப டிப்ஸு போட்டு டிப்ஸு 30 ரூபா. டிப்ஸ் இல்லாத பட்சத்தில் நம்ம 110 ரூபா தான் வந்திருக்கோம். பட் அங்கேருந்து ரிட்டன் ஆர்டர் வருமா சரி தெரில. ஆனால் பக்கத்துலேயே பைக்கோட சொன்னா அப்படிக்கா வலிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வரலே வாங்க. நம்ம சென்னையே சுற்றுன்னு சுற்றுறோம். ஆனால் எனக்கு இன்னும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக ஆகல உள்ளது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு போகிற ஜோன் மட்டும் என்ன பலம் ஆயிருக்கலாம். ஸோ எனக்கு போகிற ஜோன் மட்டும் என்ன பலம் இருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டு வந்திருப்பேன். சரி ஓகே எல்லாம் நன்மைக்கு தான். ஸோ கைஸ் நம்ம இப்போ அந்த ஆர்டர் தான் இதுமாதிரி கொடுக்க போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஹைவேல தான் உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ ஜாலியாக போயிட்டுருக்கேன். காற்று செம்மையாக இருக்குது. உள்ளே டிஷர்ட் போடாமல் இருக்குது, நாளே ஜாலியாக தான் இருக்குது. ஸோ கைஸ் 90 போகுது. ஸோ அவ்வளோதான் லிமிட்டடு இந்த ரோடுக்கு. இந்த பைக்குக்கு அவ்வளோதான் லிமிட்டட் வரல. வேணாம், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நெஞ்சு. இது என் உறவுகள் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ கைஸ் ஒரு வேளை நம்ம இந்த ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டோம். 145 ரூபா கட்டி தரல. ஸோ மறுபடியும் நம்ம இங்கேருந்து நம்ம ஜோனுக்கு தான் போகணும். ஸோ நம்ம ஜோனுக்கு இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்ப்போமா. ஸோ 145 ரூபாய்க்கு 13 கிலோமீட்ரு மறுபடியும் போகணும். அப்போ 13 26 கிலோமீட்டர் வரல. 24 கிலோமீட்டருக்கு 145 ரூபா போட்டிருக்காங்க. அதுவும் கஸ்டமர் டிப்ஸு 30 ரூபா போட்டிருக்காங்க. அந்த டிப்ஸு இல்லாத பட்சத்தில் 15 ரூபா, அதாவது 115 ரூபா தான் வந்திருக்கோம். 26 கிலோமீட்டருக்கு போனால் 115 ரூபா தராங்க. ஸோ கைஸ் டைம் கட்ட 1:45 ஆகுது. நம்ம அந்த குன்றத்தூரில் போய் குன்றத்தூரா அது என்ன பண்ண குத்தம்பாக்கத்தில் போய் ஒரு டெலிவரி கொடுத்துட்டு வந்தல ஒரு கொடுத்துட்டு வரும்போது 5 பேர் போட்டாங்க எங்கள் ஹோட்டலு. ஆனால் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி காட்டல. சர்ச்சி 15 ரூபா தான் இருக்குது. நம்ம இங்கே வந்தோம். பிரியாணி இது குழம்பு புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே இது டேஸ்ட் மட்டும் கொஞ்சம் பாருங்கள். இதோ பார்க்குறேன். மட்டன் சிக்கன் எறா எல்லாமே இருக்குது. இப்போ ரிவ்யூ நீங்கள் சொன்னால் தான் அது எப்படி இருந்த. ஸோ கைஸ் இப்போ நம்ம ஒரு ஆர்டர் எடுக்கலாம்னு சொல்லி வந்தோம். ஸோ அண்ணன் வந்து நம்ம சேனலில் பார்த்துருக்காரு. சரி யூடியூப்பில் சும்மா போட்டு விடுப்போம் நம்ம கடையை, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது கடை வந்து குழம்பு கடை. இது வந்து கும்பலஞ்சாடி எந்த பூந்தமல்லியில் இருக்குது இந்த குழம்பு கடை. நம்ம சும்மா டேஸ்ட் பண்ணி பாருங்கப்பா எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதான் டேஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்குறேன். பிரியாணி ஆனது இந்த சீரக சம்பா பிரியாணி உண்மையாக சொல்லுங்கள். சத்தியமாக அதெல்லாம் அங்கே சொல்லுங்கள். ஏற்கனவே செம்ம பசியில் இருக்குண்ணா. உங்களுக்கு செம்மையாக இருக்குது. எழுது போகிற நல்லா நல்லா இருக்கு. ஒரு யாரா நம்ம உறவுகள் யாரா வந்தால் கண்டிப்பாக இங்கே வாங்கி சாப்பிட்டு போங்க. ரொம்ப சரி நான் போக கண்டிப்பாக நாளானிக்கு வரும். நடுவில் ஒரு நாள் மிஸ் ஆயிடுச்சுலண்ணா. ஓகேண்ணா தேங்க்யூ பாய் பெட்டார். ஸோ கைஸ் வேறு லெவலில் ஒரு மெமரிஸு நான் உங்களுக்கு என்னன்றதை போக போக ஷேர் பண்ணுறேன். ஸோ கைஸ் ஆக்சுவலாக வந்து நம்ம அங்கே போய் ஒரு ஃபுட் டெலிவரி பண்ண தான் நம்ம ஃபுட் பிக்கப் பண்ண தான் நம்ம போனோம். அப்போ பின்னாடி ஒரு அண்ணா வந்தாங்க. அந்த அண்ணா சுகியும் ஓட்டார், ப்ளஸ் அந்த கடையிலையும் வந்து இருக்கிறாரு. மேபி அந்த கடையில் பார்ட்னர் என்னன்னு சொல்லி தெரியல. அந்த கடையிலையும் இருக்கிறவர் தெரிஞ்ச அண்ணன் தான் போல்.
ஸோ அவர் வந்து நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு ப்ரோ என்ன ப்ரோ இன்னைக்கு வீடியோ போடலையா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஸோ இன்றைக்கி வீடியோ எடுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஆமாம் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறீங்களா தினமும் போடுங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம் ப்ரோ தினமும் தான் ப்ரோ போடுங்க, நம்ம சேனலில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுதான் நம்ம கடையை அப்படியே யூடியூப் எடுத்து போடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் ஒரு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்குறேன், நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே நான் கொடுங்க நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம் சொல்லி சீரக சம்பா அப்போ தான் நான் வீடியோ உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அவர்களே. ஸோ அது கொடுத்தாங்க. உண்மையிலே வந்து பயங்கரமாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. கைஸ் டைம் கட்ட 3:39 ஆக போகுது. செம்ம டயர்டாக இருக்கிறது, செம்ம மயக்கமாக தூக்கம் வருது, முடியல. அப்பெல்லாம் சொல்ல நினைச்சிங்களா நம்ம சிங்கிளே முடிக்க போகிறோம். இதுக்கப்புறம் தான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. நம்ம சூப்பர் என்ன ஆயிடுச்சு போடுறது மட்டும் ஆகலை, அதையும் நான் விசாரிக்க சொல்லியிருக்கேன். அப்புறம் 3.5 ஐடியும் நான் கேட்டிருக்கேன் ஒரு அண்ணன். அந்த அண்ணா பார்க்குறேன்னு இருக்காரு, பார்க்கலாம் அவர். இதுக்கப்புறம் தான் ஆட்டமே சூடு பிடிக்க போகுது. ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டாக டயர்டாக இருந்தது அந்த டைமில். வந்து இல்லைடா மகேஷ் டயர்ட்லாம் நம்ம உடம்புக்குலாம் கேட்கக்கூடாது, உடம்பு வந்து போதும் வலிக்குது கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு சொல்லுது. ஆனால் என் மனசு என்ன சொல்லுதுன்னா பத்தாது வேலையை ஜாஸ்தியாக்கு அப்படியே சொல்லுது. சரி ஒரு இன்னும் 17 ரூபா பார்த்தா சிங்கிளே முடிஞ்சிச்சு. இந்த டைமில் நம்மளுக்கு 35 ரூபா ஆர்டர் போட்டிருக்காங்க. அது எங்கேயோ பிக்கப் போட்டு எங்கேயோ போட்டிருக்காங்க. பட் பரவாயில்ல எல்லாம் நன்மைக்கு தான். சரி நான் போக கண்டிப்பாக பண்ணுறேன். டைம் கரெக்டாக 4:24 ஆகுது. ஸோ 2 சமோசா சாப்பிட்லான்னு வந்து போகிற வரலே ஒரு மாதிரி கண்ணு பயங்கரமாக சுக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு ஏன் மணி நைட்டு 12 மணி மேலே தான் தூங்கியிருப்போம். காலைல 5:45 எழுந்திரிச்சிட்டோம். ஃபுல்லாக காலைல ரெஸ்டே இல்லை, ஃபுல்லாக ஓட்டிட்டு தான் இருக்கேன். சிங்கிள் தான் முடிஞ்சு போச்சு. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் டக்குன்னு அங்கே வந்து அதை பார்த்தேன், டக்குன்னு நல்லா மூஞ்சி கழுவிட்டு சமோசா சாப்பிட்டு போட்டு ஆரம்பிக்கணும். இப்போ ஆர்டரில் தான் இருக்கேன். ஒரு 3 மினிட்ஸ் வரைக்கும் அந்த பிரச்சனையும் இல்லை. டக்குன்னு சாப்பிட்டு போக கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் ப்ரோ, இருக்கீங்க? நல்லா இருக்கு ப்ரோ. வீடியோ டெய்லியும் பார்க்குறேன். அப்படிங்களா? ப்ளாக் வரீங்களா? சரி ஓகே ப்ரோ. 78 நாளில் 1 லேக். ஆமாம் 75 ப்ரோ. ஒரு நாளைக்கு நீங்கள் 1000 ரூபா ஓட்டினா கூட ஒரு நாளைக்கு 1000 ரூபா ஓட்டிங்களா? 78 நாள்னா கூட 78,000 தானே கணக்கு வருது. இல்லை ப்ரோ, இத்தனை நாள் சுத்தமாக ஆர்டரே கிடையாது. தெரியும், நான் உங்கள் வீடியோ டெய்லி காலையிலேயே நைட்டு உங்கள் வீடியோ பார்ப்பேன். ரெகுலராக பார்க்கறத நைட்டு 12 மணி வரைக்கும் உங்கள் வீடியோ பார்ப்பேன். ப்ளஸ் காலையிலேயே உங்கள் வீடியோ பார்ப்பேன். கமெண்ட்டுக்கு முன்னாடி உங்கள் வீடியோ தான் பார்ப்பேன். நானும் ஸ்விக்கியில் ஜொமேட்டோ ஸ்விஃப்டோ எல்லாத்துலயும் 3த்துலயும் இருக்கிறேன். ஓகே ப்ரோ. ஆனால் இது வரைக்கும் ஆர்டர் எடுக்கல. உங்களை பார்த்துட்டு தான் ஜாயின் பண்ணேன். அப்படிங்களா? ஆமாம். இப்போ கூட சப்ஸ்கிரைப்ல உங்க வீடியோ தான் ஃபர்ஸ்ட் வருமே யூடியூப்ல ஓபன் பண்ணனே. ஓகே ஓகே ஓகே. அதுலயும் டிவிலயும் யூடியூப் இருக்கு, அதுல தான் பாப்பாதீங்க. டிவில தான் பாப்பீங்களா? ஓகே ப்ரோ. அதுவும் இந்த வண்டியை பார்த்தோன்னே தான் நான் கண்டுபிடிச்சேன். ஹெல்மெட்டும் இந்த வண்டி, அப்புறம் அந்த சூப்பர் சோன் போட்டிருந்தீங்களா, அது அந்த பாக்ஸ் வாங்குறதுல இருந்தே அப்புறம் நீங்க போட்ட வரைக்கும் எல்லாமே பார்த்தேன். ஓகே 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 ப்ரோ. அதை பார்த்துட்டு தான் வந்தேன். ஐபோன் இது அந்த போன் தான். ஐபோன் தான் ப்ரோ. இன்னொரு மொபைல் வச்சிருக்கீங்களே? இதோ இருக்கு ப்ரோ. அதான் பார்த்தேன். உங்க பேர் என்ன ப்ரோ? சாலமன். சாலமோனா? சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்லா பண்றீங்க ப்ரோ, நிஜமா வேற லெவல். அப்படியா? அதனால வேற லெவல்ல பண்றீங்க. ஓகே ப்ரோ. எப்போ பாத்தீங்க ப்ரோ நம்ம சேனல்? நானே இப்போதான் ஒரு 2 வாரமா பாத்துக்கிறேன். ஓகே ஓகே. நான் இது முன்னாடி பார்த்ததில்ல. நான் ஆக்சுவலா ஸ்விக்கியை பத்தி ஒரு இதுக்காக ட்ரை பண்ணும்போது யூடியூப்ல பார்த்தேன். அப்போ ஒரு வீடியோ வந்தது. அப்படிங்களா? அதுல இருந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாச்சு உங்க வீடியோ பார்த்தோன்னே. அதனால சரி அதிகமா பாப்போம். ஆக்சுவலா நான் என்ன தெரியுமா பிராண்ட் வச்சிருந்தேன், சூப்பர் சோன் அப்ளை அப்படின்னு சொல்லி. சூப்பர் சோன். ஆமா, நீங்க கேட்டீங்களா ப்ரோ? ஒரு நாளைக்கு 1000 பண்ணா கூட 78 சொல்லி. அதுதான் எனக்கு தோணிட்டே இருந்தேன். நானும் அதை யோசிச்சுட்டே இருந்தேன். சூப்பர் சோன்ல இப்ப நல்லா வந்து சொல்லியிருந்தாலும் வீக்லி எடுத்துட்டேன். ஆமா, அதுக்கப்புறம் வந்து நான் இன்னொரு ஸ்லாட் இருக்கு ப்ரோ 3.0. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். நான் உங்களுக்கு கமெண்ட்ல கேட்கணும்னு நினைச்சேன். கமெண்ட்ல கேட்டா நான் உங்களை தேடி மாங்காடு எல்லாம் போயிட்டு எனக்கு குன்றத்து தான் வீடு. ஆக்சுவலா நான் மாங்காடு, நீங்க அந்த கோயில் காட்டுறீங்களா? ஆமா ப்ரோ. அது வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன் நான். ஆனா உங்க வீடு நம்மள பாக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஆனா உங்க வீடு நீங்க கமெண்ட்ல போட்டாலே நீங்க ப்ரோ நான் இங்க நிக்கிறீங்கன்னா எனக்கு பண்ணா என்ன ப்ரோ ஒரு வேல்யூ இருக்கு. எல்லாரும் மாதிரி நம்மளும் கமெண்ட் பண்றோம்னு நினைச்சிக்க கூடாதுல்ல. நேர்ல பார்த்து கேட்டுலான்ட்டு வந்தேன். நான் வீடு தெரியல. நான் 4 பேருக்குள்ள விசாரிச்சேன், தெரியலன்னு சொல்லிட்டாங்க. சரி வந்துட்டேன். எதிர்ச்சியா பார்த்தா நான் அங்க வண்டி விட்டுட்டு தான் வந்து நிக்கிறேன். அது கரெக்டா வந்து இப்ப போகும்போது பாத்தீங்களா ப்ரோ? ஓகே ஓகே ஓகே. இல்ல இப்படி போகும்போதே பார்த்தேன். சரி வருவான்ட்டு அவன் கஷ்டப்பட இங்கே இறக்கிட்டு இப்படியே ஓடியாட்டேன். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, நல்லா வீடியோ பண்றீங்க. இதுக்கப்புறம் பாருங்க நம்ம எப்படி அச்சீவ் பண்ண போறோம்ன்றது. ஆனா அந்த வடக்கன்ஸ் மட்டும் எனக்கு கிடைச்சா நான் சத்தியமா சொல்றேன், அவனை டாரா கீச்சு போட்டுருவேன் நானு. இல்ல எனக்கு அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. அப்படிங்களா ப்ரோ? ஆக்சுவலா ஆட்டோலயே வர்றவங்க வடக்கன் இந்திக்காரங்க வந்தானுங்கன்னா காசு கொடுக்க மாட்டானுங்க. அதிகமா காசு கொடுக்காம ஏமாத்திட்டு தான் போறானுங்க. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு நடந்ததுதான் பெரிய அனுபவமா இருக்குது எனக்கு. சரி ப்ரோ, விடுங்க ப்ரோ, பாத்துக்கலாம், எல்லாம் நன்மைக்கு. ஸோ கைஸ், அடுத்த நாள் மார்னிங் தான் இந்த வீடியோவை நான் எண்டிங் வீடியோ மேக் பண்ணுறேன். சரி ஓகே, டே 29ல நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்கணும்னா ஆர்ட் ரைடிங்ஸு
ஆர்டர் ரன்னிங்ஸ் இன்சென்டிவோட சேர்த்து நான் சொல்லிடுறேன். எனக்கு காலையில் தான் ஃபோட்டோ எடுத்தேன். ஒரு சைடில் போகிறேன் பாருங்க. இன்சென்டிவ் அந்த ஆர்டர் ரன்னிங்ஸ் எல்லாம் டிப்ஸ் கிப்ஸ் எல்லாம் சேர்த்து 1095 நம்மளுக்கு வந்துச்சு. ஸோ அதில் நம்ம என்னென்ன செலவு பண்ணோம் அப்படின்றத நம்மளுக்கு கை விட்டு போகிற காசு என்னென்னு சொல்லிடுறேன். பெட்ரோல் வந்து 257 ரூபாய்க்கு போட்டேன். அப்புறம் 20 ரூபா நம்ம காலையிலே சமோசா 20 ரூபா காலையில் ஜூஸ் குடிச்சிருப்போம் மதியம் தான். நான் காலையில் வீட்டில் சாப்பிட்டு போயிட்டு எடுத்து சரி இந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் சாப்பிட்டு போயிட்டேன். அப்புறம் வந்து 20 ரூபா மைனஸ் மறுபடியும் சமோசா மதியம் ரொம்ப பசி எடுத்துன்னு சொல்லி சாப்பிட்ருப்பேன் அவர்கள், அது ஒன்று. சரி எல்லாத்தையும் மைனஸ் பண்ணால் ஸோ 798 தான் நம்மளோட ஆர்டர் ஏர்னிங்ஸு டே 29. டோட்டலாக டே 1லேருந்து 29 வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, ஸோ டே 1லேருந்து 28 வரைக்கும் 21,480 ரூபா இருந்தது. அது கூட ப்ளஸ் நம்ம இன்னைக்கு ஏர்ன் பண்ணு சரி அதாவது இந்த டே மாற்றி எத்தாலே இதுதான்ப்பா. அதாவது டே 29 மெயின் பண்ணது 798 ரூபா. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 22,278 ரூபா இருக்கிறவர்களே. ஓகே நம்ம ப்ரோ மொத்தம் எத்தனை ஆர்டர் பார்த்துருக்கீங்க அப்படின்னா 16 ஆர்டர் பார்த்துருக்கேன். அப்புறம் எத்தனை ஒரு லாகின்ஸ் இருந்துருக்குன்னா 12 hours 29 நிமிஷம் நம்ம லாகின்ல இருந்திருக்கோம் அவர்களே. நான் 7 மணிக்கெலாம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். காரணம் வந்து எடிட்டிங் நல்லா இருந்தது. ஏன்னா இன்றைக்கே ஏன்னா ஒரு நாள் விட்டு இன்னைக்கு நடக்கிறத நான் நீங்கள் போட்டிருந்தோம்ல, அதனால அப்படி வேணாம் ஒரு நாள் மிஸ் ஆனதுனா நம்ம அப்படி போட்டுருந்தோம். இன்னைக்கு வீட்டுக்கு போய் நம்ம 2 வீடியோ எடிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எடிட் பண்ணலான்ட்டு வந்திருப்பேன். 2 வீடியோ எடிட் பண்ணிட்டு ஒரே நாள் 2 போட்டு அதுக்கப்புறம் நீ நடக்குது நாளைக்கு நாளைக்கு போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு வீட்டுக்கு வந்துட்டேன். ஓரளவுக்கு எடிட்டிங் ஓரளவுக்கு முடிச்சிட்டேன். இன்னொன்று ஸோ இன்னும் வந்து எத்தனை நாள் நம்ம கிட்ட இருக்குன்னா 45 நாள் எவ்வளோ சம்திங் தான் இருக்குது. 46 நாள் எவ்வளோ சம்திங் தான் இருக்குது. கண்டிப்பாக முடிப்போமான்னு சொல்லி நான் மறுபடியும் ஒரு ஐடியா முளைச்சிருக்கு கடல் விபத்தில். பட் முடிப்போமான்னு சொல்லி தெரியல. ஒரு வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.